பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஒரு ஜோதிடம் சம்பந்தமான பதிவு தான். பொதுவாக மேஷத்தில் சனி நீச்சமாயிடுவார். இல்லை அந்த மேஷ லக்கணத்தில் சனி நீச்சம் அங்கேயே இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்காது, தொழில் அமையாதுன்னு நம்ம முடிவு செய்யக்கூடாது. இந்த நீச்ச சனி சந்திரனத்துக்கு கேந்திரத்தில் 1, 4, 7, 10 அமர்ந்திருந்தால் வாழ்க்கையின் ஆரம்ப பகுதி கடுமையாக போராட வைத்தாலும் பிற்பகுதியில் ஜாதகரை நிலைநிறுத்துவார். அதாவது அந்த சனி மேஷத்தில் இருக்குன்னா மகரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கலாம், இல்லை துலாவில் அமர்ந்திருக்கலாம், இல்லை லக்கணத்திலேயே அமர்ந்திருக்கலாம். ஆக இந்த மாதிரி அதே மாதிரி 10ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கும்போது நமக்கு நீச்ச சனி வேலை செய்யாது. வேலை செய்யும் மற்றவர்களின் கீழ் இருப்பதை விட நான் தான் முதலாளிங்கிற அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கும். ஆரம்பத்தில் சின்ன தொழிலாக தொடங்கினாலும் உழைப்பாலும் அனுபவத்தாலும் நல்ல வளர்ச்சி காண்பார்கள். அதே போல் மேஷ லக்னத்தில் நீச்ச சனியுடன் சூரியன் சேர்ந்திருக்கான்னு வைங்க, சனியினுடைய நீச்சத்தன்மை ஓரளவு கட்டுப்படும். சூரியன் தலைமை பண்பையும் நிர்வாகத்திறனையும் கொடுப்பார். தவிர மேஷத்தில் ஒரு உச்சமாக இருப்பார். அதனால் ஜாதகர் தனக்கென்று தொழிலிலே ஒரு பெயரை உருவாக்குவார். ஆரம்ப வாழ்க்கையில் அவமானம், பண நெருக்கடி, தோல்வி, தொழில் மாற்றம் போன்ற அனுபவங்கள் வந்தாலும் அவை அனைத்தும் ஜாதகருக்கு ஒரு பாடமாகவே அமையும். அரசு ஒப்பந்தம், கட்டுமானம், இரும்பு, இயந்திரம், விவசாயம், தொழிற்சாலை, போக்குவரத்து, நிலம், உற்பத்தி சார்ந்த தொழில்களில் மெதுவாக வளர்ச்சி காண்பார். இந்த அமைப்பின் கீழ் முக்கியமானது சனி தனியாக நீச்சம் பெற்றக்கூடாது. சனியோட சூரியன் இருந்தால் நல்லது, சனியோட குரு இருந்தாலும் நல்லது, சனியோட சுக்கிரன் இருந்தாலும் நல்லது. அதனால் எப்பவுமே தனியாக சனி மேஷ லக்னத்தில் இருக்காரு அப்படின்னா நீச்சம்ங்கிற பலனை நாம் சொல்லக்கூடாது. சூரியன் இருக்கும்போது அந்த உச்ச சூரியனால் ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படும். குரு இருப்பதனால் அந்த குரு சனி சேர்க்கையினாலே ஒரு நன்மை ஏற்படும். செவ்வாயும் சனியும் இருப்பதனால நிலவளம் சம்பந்தமான முன்னேற்றங்களும் துரிதமாக காணப்படும். சுக்கிரன் சேருவதால் சுக்கிரன் சனி நட்பு கிரகங்கள், பண வருவாயை அதிகரிக்கும். ஆகவே இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் அந்த ஜாதகருக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.